மேஷ ராசியில ஒருவேளை நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா பரணி வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டத்தையும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்து கொடுக்கும். எந்த மாதிரி விரைவு நீங்க பண்ணலாம்னா மேஷம் ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. சனி என்னங்க ஆட்டம் ஆட போறாரு தெரிஞ்சுக்க தான் போறோம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த சனி பெயர்ச்சியில எந்தெந்த மாதிரி பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருன்றதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் என்னென்ன மாதிரி நன்மைகள் நடைபெற போகுது, அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு மிகவும் தேவை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அதாவது இது எப்படிப்பட்ட பாக்யாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தோட அதிபதி வந்து சனி பகவான் தாங்க. ஸோ பாக்கியத்துக்கு உண்டான சனி பகவான். அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானாதிபதி. ஸோ இந்த 2 வீட்டோட அதிபதி வந்து சனி பகவான் எங்க பயிற்சி அடைகிறாரு வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3, 7, 10 என்று சொல்லக்கூடிய 3 வீடுகளை அவர் வந்து பார்வையிடுவாரு. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது மேஷராசியில 12ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டை தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக தொடர்பு கொள்றாரு. அதே மாதிரி 12ஆம் வீட்டில இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 12ஆம் வீட்டில இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 9ஆம் வீட்டை சனி பகவான் தொடர்பு கொள்றாரு. அதாவது சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நீதிமான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவர் வந்து துலா ராசியில உச்சம் அடையக்கூடிய ஒரு கடவுள். அதாவது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியிலிருந்து 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து துலாம். இந்த துலாம் வீட்டில் தான் அவர் சனி பகவான் உச்சமடைகிறாரு. ஆனால் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால பொதுவாகவே மேஷ ராசிக்கு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரய சனி அப்படின்னா என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விரயம் அப்படின்னா இந்த காசு பணம் தான் விரயம் ஆகும். ஏன்னா பொதுவாகவே இந்த ஜோதிடர்கள் அதாவது யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து விரயம் பண்ணுவாரு அப்படின்னா அது பொருள் விரயம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஏன்னா நான் இந்த ஜோதிட துறையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் இருக்கேன். அந்த வகையில வந்து பார்க்கும்போது சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனசு, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய சிந்தனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய மன நிம்மதியை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மன நிம்மதி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உடல்ல வந்து சில குறைபாடுகள், பிரச்சனைகள் இது மாதிரியான, ஏன்னா ராசிக்கு 12ஆம் வீட்டுல வரும்போது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக அவர் வந்து கொடுக்குறாரு. பண விரயம் மட்டும்தான் அப்படின்றதான் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கூற்றா இருக்கு. ஆனா சனி வந்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில நன்மைகளும் செய்யறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 10ஆம் இடத்தோட அதிபதியா வராரு. அதாவது உங்களுடைய ராசி என்பது 10ஆம் இடத்தோட அதிபதி. அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்தோட அதிபதி. இது 2 வீட்டோட அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒருத்தரா மாறுறாரு. ஒருவேளை இப்போ வந்து நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அடுத்து ஒரு 2.5 வருஷம் சூப்பராகவே இருக்கு. குறிப்பா இது யாருக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சனி மகாதசை உங்களுக்கு நடக்குது, குரு மகாதசை நடக்குதுன்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். கரெக்டா இந்த சனி மார்ச் 6ஆம் தேதி மாறும்போது சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சனியோட போய் சேர்றாரு. ஸோ சனி சுக்கிர யோகம் வரை ஏற்படுது மேஷ ராசிக்கு. சுக்கிரன் யாரு உங்களுடைய ராசிக்கு? அவர் 7ஆம் இடத்தோட அதிபதி. ஸோ சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மார்ச் மாதம் வந்து முழுக்கவே வந்து உச்சமாக தான் இருக்காரு. உச்சம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சுக்கிரன் சனி இயல்பாகவே நட்பு
உண்டான 2 கிரகங்கள் இணையும் போது நிறைய நற்பலன்களை வந்து மேஷராசிக்கு வந்து செய்கிறாங்க. எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? ஏன்னா இந்த விரய சனி அப்படின்றது பொதுவாகவே வந்து பொருள் விரயத்தை கொடுக்கும் அப்படின்றது பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்து கொடுக்கும். எந்த மாதிரி விரயம் நீங்க பண்ணலான்னா, கோயில்ல போய் நீங்க அமர்வது தான் எனக்கு சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. சும்மா போய் நீங்க கோயில்ல அமர்வதை விட அங்க நீங்க உங்க டைமை நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி நம்ம காசு பணம் நம்மளுடைய அன்றாட தேவைக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோமோ, நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பணம் காசு அப்படின்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ, அது மாதிரி கோயில் வழிபாடு செய்கிறது, ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக ஈடுபடுறது, இது குறிப்பாக இன்னும் யாருக்கு ரொம்பவே எஃபெக்ட் இந்த சனி பகவான் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 60 வயசில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ கோயில் வழிபாடு மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதை தான் வந்து செய்வார். இதில் மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மேஷராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த விரய சனி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? இப்போ நீங்க மேஷராசியில பிறக்குறீங்க, மேஷராசியில அஸ்வினி கண்டிப்பா நீங்க ஏதாவது இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா நீங்க பிறப்பீங்க. ஸோ அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும், எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் எவ்வளோ சதவீதம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு நல்லாவே இருக்கு. 80% ஆஃப் அஸ்வினியில பிறக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்லா இருக்கு. ஏன்னா இந்த அஸ்வினி அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம். அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து எங்க அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம், உங்களோட புண்ணிய கர்மாக்கள். அதாவது நீங்க உங்களுடைய போன ஜென்மத்துல எந்தெந்த மாதிரி புண்ணியங்கள், ஏன்னா 5ஆம் இடம் என்பது பாவ புண்ணிய அடிப்படையில வரும். 9ஆம் இடம் என்பது முழு பாக்கியஸ்தானமா வருது. ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்படின்னா 5ஆம் இடம் என்பது நம்ம முன்ஜென்ம கர்மா, குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய நற்பலன்களை வந்து நிச்சயமாக நீங்க வந்து பெற முடியும். அதே மாதிரி மேஷ ராசியில ஒருவேளை நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா, பரணி வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்றேன் இல்லையா? ஸோ இந்த மார்ச் 6ஆம் தேதி பாருங்க, சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துல சந்திரன் இருக்காரு. அந்த 6லேருந்து 12 அப்படின்றது சம சப்தமமான ஒரு வீடு. ஸோ அந்த 12ஆம் வீட்டில் தான் வந்து சுக்கிரனே வந்து உச்சமடைகிறாரு. ஸோ பரணி நட்சத்திரத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, அப்புறம் வந்து புது வீடு நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஸோ இடம் மாற்றம், இதுக்கான அதிகமான வாய்ப்புகளை நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனான சுக்கிர பகவான் உச்சம் பெறுறாரு, சனியோட உச்சம் பெறுறாரு. அதுதான் நீங்க வந்து இங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை வந்து சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியன் எங்க இருக்காரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்ச் 6ஆம் தேதி எங்க இருக்காருன்னா ராகுவோட இணைஞ்சிருக்காரு. செவ்வாய், ராகு, புதன். ஸோ சூரியனோட இணைவு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்பவே அட்டகாசமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டத்தையும் செய்யக்கூடிய இடத்துல வந்து இந்த சனி பகவான் இருக்காரு. ஸோ விரய சனியாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நீங்க கோயில், குளம், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணும்போது சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வாரு, சில இடையூறுகளை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எள்ளு விளக்கு ஏத்துங்க. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, பரிகாரம் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா சனியோடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு விளக்கு. இதெல்லாம் பண்ணும்போது மனசுல ஒரு நிம்மதி நிச்சயமாக வந்து மேஷராசியில பிறந்தவங்களுக்கு வந்து ஏற்படும். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா குருவும் உங்களுக்கு நல்ல பொசிஷன் எடுத்திருக்காரு. நம்ம வருடாந்திர பலன்கள் பார்க்கும்போது சனி, குரு, ராகு, கேது எல்லாமே நம்ம பார்ப்போம். அந்த வகையில பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் நல்ல பொசிஷனிங் எடுத்திருக்காரு. சனியும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து விரய சனியா அமர்ந்திருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை செய்யும் சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.